guys, welcome back to my YouTube channel Dana's Lifestyle. ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு லாங் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசெண்ட்லி ஐ ஷிஃப்டட் த ஹாஸ்டல். ஸோ ஐ தாட் ஆஃப் லைக் ஷேரிங் யூ கைஸ் என்னோட ரூம் டூர். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹாய். ஸோ பேசிக்லி திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக வந்து நான் 4 ஷேரிங் ஹாஸ்டலில் இருந்தேன். ஸோ அந்த டைம் வந்துட்டு எங்களுக்கு ரூமே குட்டியாக தான் இருந்தது. இனிஷியலாக நான் வந்து சென்னை வந்த டைமில். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்த ஹாஸ்டல் தான் வந்துட்டு செமையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ எனக்கு அந்த டைம் நான் மேலே போய் ஃபஸ்ட்டு ஃபுட்டு செக் பண்ணோம், நானும் அம்மாவும் போயிட்டு. ஸோ ஃபுட்டு செமையாக இருந்தது, ஹாஸ்டல் பார்க்க செமையாக இருந்தது, எனக்கு அந்த ரூமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ், இட் வாஸ் குட், பட் வெரி ஸ்மால். அந்த ஹாஸ்டலில் அந்த ரூம் தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு வி வெண்ட். போகும்போது ஒன்லி ஒன் கேர்ள் வாஸ் தேர் அண்ட் நவ் ஷீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஹாஸ்டல்லேருந்து ஒரு 3 இயர்ஸ், ஒரு 3.5 இயர்ஸ் கழித்து ஷிஃப்ட் பண்ணும்போது இட் வாஸ் அ ஹார்ட் பிரேக். நம்ம வந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணும்போது. ஸோ ஆப்வியஸ்லி இட் ஹேவ், பட் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட் ஆன ஹாஸ்டல் தான் வந்துட்டு நான் நியர்லி ஒரு 8 கிலோமீட்டர்ஸாகவே நான் வந்துட்டேன். பிகாஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் 2 ஷேரிங்கில் இருக்கணும்னு எனக்கு இருந்தது. சிங்கிள் ஷேரிங் வந்து எனக்கு இங்கே எனக்கு வேணுங்கிற ஏரியாவில் கிடைக்கல. ஸோ அதனால் ஐ தாட் ஆஃப் லைக் ஷேரிங் இந்த ரூம் டூர் எப்படி நான் வந்து வந்த புதுசில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரும்போது இந்த ரூமில் யாருமே கிடையாது, இப்போயும் யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ நான் ரூம் டூர் வந்துட்டு ஷோ யூ. எஸ், என்ட்ரன்ஸ் வந்தோடனே உங்களுக்கு இந்த பெட்டு. ஸோ என்னோடய திங்ஸ் வந்து நிறைய பேக்ஸில் போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் மட்டும்தான் இருக்கனால எனக்கு தகுந்த மாதிரி இந்த ரூமில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து 2 கபோர்ட் இருக்குது, அதில் மேலே இருக்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா இந்த பெட்டை நான் க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன், தே வில் டேக் இட். இதில் வந்து எஸ், என்ட்ரன்ஸில் வந்தோடனே பெட்டு ப்ளஸ் ஏசி ப்ளஸ் டிவி இருக்குது. இங்கே டிவி கனெக்ஷன் வந்து வி கேன் யூஸ் இட் வைஃபை. அண்ட் இந்த ட்ராலி வந்து நான் இனிஷியலாக சென்னை வந்த புதுசில் வாங்கினது. அண்ட் தீஸ் ஆர் ஆல் மை டெய்லி வேர் திங்ஸ். அண்ட் இந்த பெட் வந்து இப்போதைக்கு நான் தான் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கேன், யாரும் இல்லாதனால. ஸோ என்னோடய 2 பேக்கு, லேப்டாப் பேக்ஸு. இது வந்து ஆக்சுவலி டிஷ்யூ பாக்ஸ் முடிஞ்சிருச்சு, அதை வந்து நான் இப்படி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி. ப்ளஸ் வந்து இது என்னோடய பவர் பேங்க். அண்ட் இது வந்து எனக்கு கொடுத்த பில்லோ. ஸோ வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி இப்படி நான் வச்சுடுவேன். பிகாஸ் இவ்வளோ தான் இருக்குது திங்ஸ் என்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து இது என்னோடய பக்கெட். வாஷ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, பாத்திங்க்கும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கீழே வந்து ஒரு ஜெப்டோ கவர்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஃபுல்லாக காக்ரோச் சாக் பீஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் அது மட்டும் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ப்ளஸ் நான் வேர் பண்ணுற ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு இது யூஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து இது என்னோடய கேலண்டர். நான் வந்து மலபாரில் வந்து வாங்கும்போது ஐ ஜஸ்ட் காட் திஸ். அப்புறம் இது வந்து ஒரு சில மெடிசன்ஸ், அதெல்லாம் திங்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய பாத்திங் கிட். அதுக்கப்புறம் இது என்னோடய ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ். இங்கே இப்படியே வந்தீங்கன்னா இது நான் ஊருக்கு கொண்டு போய் வைக்கணும்னு நினைக்கிற ஒரு இது நிறையா வந்து அன்யூஸ்டு திங்ஸ் இருக்குது. ப்ளஸ் இது என்னோடய ஹெல்மெட். அண்ட் இதில் வந்து என்னோடய வாஷிங் லிக்விட்ஸோட எக்ஸ்ட்ராஸு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். எனக்கு கொடுத்த கபோர்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து திங்ஸை வந்து கொஞ்சம் நீட்டாக அடுக்கி வைக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி அடுக்கி வைப்பேன். ஸோ இது நம்ம முருகர். எனக்கு எப்பயுமே வந்து இப்போது முருகர் கோயிலுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோடது வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து டெய்லி யூஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி, எமர்ஜென்சி பர்பஸ்க்கு எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறது பெப்பர் ஸ்ப்ரே. ஸோ நம்ம வந்துட்டு வி கான் பிலீவ் எனி ஒன்ல. ஸோ கேர்ள்ஸ் மஸ்ட் ஹேவ் திஸ். ஓகே, அடுத்தது வந்து இது என்னோடய ஸ்ட்ரீக்ஸு, ஹேர் ஸ்ப்ரே.
அண்ட் என்னோடய சீரம். அண்ட் இது வந்து நான் நார்மலாக யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் ரூமில் இருக்கும் போது ஐ யூஸ் டு பி லைக் ரொம்ப வந்து பர்ஃப்யூம்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் இது என்னோடய ரூமில் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம். அது இல்லாமல் இங்கே வந்து அண்ட் ஆல்சோ இது ஒன் ஆஃப் த பர்ஃப்யூம். இது வந்து சாலிட் பர்ஃப்யூம். அப்புறம் வந்து இதனோட நார்மல் ஜெல், இதை தான் நான் வந்து ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் நம்ம நாப்தலின் பால்ஸ், இது வந்து நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன். இந்த 2 பாக்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஐ காட் இட் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட். 220 ருபீஸ்க்கு தான் நான் இது வாங்கினேன். நான் இது வந்து ரிவ்யூ போடுறேன் இதோடது. ப்ளஸ் நாப்தலின் பால்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். அது இல்லைனா எனக்கு லைஃபே இல்லாத மாதிரி. ஏன்னா காக்ரோச் வந்து எந்த பொந்து சந்துக்குள்ளே இருக்கும்லாம் தெரியவே தெரியாது. எல்லா இடத்துலையும் காக்ரோச் போட்டு டிஷ்யூஸ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். பிகாஸ் எனக்கு காக்ரோச்னாலே அலர்ஜி. அது என்ன ஃபோபியான்னு தெரியல. ப்ளஸ் இது நான் வந்து அன்லாக்கில் வச்சுருப்பேன். நான் ரூமில் இருக்கனால ஃபுல்லாக காக்ரோச். இது இந்த சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு டஸ்ட் இருந்தது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி என்னோடய ஓன் ரூம் மாதிரி நான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லாஃப்ட்டு, அதில் எதுவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னோடய ஒரு ரூம் டூர். நான் நல்லா மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கே ஒரு பிலீஃப் ஆக்சுவலி. மெஸ்ஸியாக இல்லாமல், காக்ரோச் இல்லாமல், எல்லா இடத்துலையும் சாக் பீஸ் போட்டு. ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு சைட் மிரர் வந்து நல்லாயிருக்கும். டோரோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஷூ ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு நான் காமிக்கிறேன். லைஃப்பில் வந்துங்க இது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. ஸ்லிப்பர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது என்கிட்ட நிறையா இல்லை, ஒரு 3-4 இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷூஸு, ஸ்லிப்பர், டெய்லி வேரு, ஹீல்ஸு, இதெல்லாம் ஒரு நாள் வந்து என்கிட்ட என்னெல்லாம் ஸ்லிப்பர் இருக்குது நான் டூர் போடுறேன். ஸோ இதுக்கும் காக்ரோச் வரக்கூடாதுன்னு நாப்தலின் பால்ஸ் 2 டிஷ்யூஸ் பாக்ஸ் வச்சு அடைச்சி வச்சுருக்கிறது. ஃபுல்லாக ஹிட் இந்த மாதிரி தான். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஸ்லிப்பர் ரேக். நீட்டாக அடுக்கியிருக்கேன் நம்புகிறேன். இதுலேயும் ஃபுல்லாக காக்ரோச் வரும்னு சொல்லிவிட்டு நான் சாக் பீஸ் போட்டிருக்கேன். ப்ளஸ் அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 ஹிட் இருக்குது ஆக்சுவலி. இது நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய ரூம் டூர். கைஸ், ஸோ என்னோடய ரூம் டூர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் இனிமேல் நிறைய வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் நிறையா ஷேர் பண்ணணும். என்னோடய ஹாபீஸ் இதெல்லாமே நிறையா ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணுறேன். நான் வீடியோஸ் போடுறதுக்கு நான் கண்டினியூ பண்ணுவேன் டெஃபினட்டாக. அண்ட் பாய் ஆல், டேக் கேர்.